கர்த்தருடைய நாமம் மகிமைப்படதான். எனக்கு கர்த்தருடைய வேதத்தை நம்ம நோக்கி பார்க்க போறோம். வாசிக்கலாம் என்னோட பிள்ளைகளே. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக அந்த உலகத்துல பாடுகளை சகித்தார், நமக்காக மரித்தார். எதற்காக? நம்மளை வாழ வைப்பதற்காக, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொண்டு அதன்படி நம்மளோட வாழ்க்கையை ஓடி அவர் ராஜ்யத்தை நம்ம கொண்டு போவதற்காக தான் கர்த்தர் அந்த நாட்களில நமக்காக பாடுகளை இந்த நாட்கள் பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக மரித்ததினாலே நம்மில் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. எந்த மனுஷனுக்காக அது மரிக்கிறாங்களா? ஆனா ஆண்டவர் நமக்காக மரிக்கிறார். நமக்காக மரித்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்மளை வாழ வைப்பதற்காக, நம்மளை ஆசீர்வாதம் இருப்பதற்காக, தேவ ராஜ்யத்தை நம்மளை கொண்டு போவதற்காக, நம்முடைய சந்ததிகள் சமாதானத்திலும் ஆசீர்வாதம் இருப்பதற்காக அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்காக மரித்தது யார்? இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க, நான் நேசிக்கிறேன், நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது, உன்னை பிரிந்தனால வாழ முடியாது சொல்லுவாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. நான் ஆண்டவர் சொன்னார், செய்தார். நமக்காக மரித்த இயேசுவை ஆராதிங்க, நம்புங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.